ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை, நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அத்தனை கட்சிகளும் பிஜேபி நீங்களாக மற்ற கட்சிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு வந்த பொழுதே எங்களுடைய கழக தலைவர் அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 5 முதலமைச்சர்களை அழைத்து மற்ற கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அழைத்து இதன் டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்தும் எல்லோரையும் அழைத்து சென்னையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் உட்பட சில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை, நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பது தான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. அதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அதில் ஒருமனதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட போது தேர்தல் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டின் உரிமைகள் தான் முக்கியம், நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, தேர்தல் பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் போய் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் அத்தனை பேரையும் அனுப்பி அந்த முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த ஒரு மசோதா முறியடிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எதிர்த்த அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.